ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிப்சிரால் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்னா, நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். பெங்களூரில் கான்செப்ட் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது. நாங்கள் இன்றைக்கி ட்ரெயின் டீம் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இது மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பன்னாரிகாட்டா ரோட்டில் பிளாட்ஃபார்ம் 65 கிரைஸ்ட் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஆல்ரெடி இதே மாதிரி ஜெயில் டீம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கோம். அதோட ஆம்பியன்ஸ் சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. அதை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஈவினிங் 6:30க்கே போயிட்டோம். பிகாஸ் 7:30க்கு மேலே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். கிட்டத்தட்ட 280 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் எப்போவுமே க்ரௌடாக தான் இருக்குமா. நீங்கள் இங்கே வரதா இருந்துச்சுன்னா ப்ரீ புக் பண்ணிட்டு வரது ரொம்பவே நல்லது. இது ஒரு ட்ரெயின் தீம் ரெஸ்டாரண்ட்னால ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இங்கே உள்ள ஒவ்வொரு டேபிள்லையும் இந்தியாவில் உள்ள ஃபேமஸான ரயில்வே ஸ்டேஷன் நேம் போர்டு தான் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டேபிளுக்கே ஒரு டாய் ட்ரெயின் வச்சு ஃபுட் சப்ளை பண்ணுறது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு டேபிளையும் கனெக்ட் பண்ணி கரெக்டாக அந்தந்த டேபிளுக்கு ஃபுட் சப்ளை பண்ணுற மாதிரி வச்சுருந்தது பார்க்கவே ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. அதனால் கிட்ஸும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டருக்கு சில்லி சிக்கன், பேபிகார்ன் மஞ்சூரியன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணோம். சான்ஸே இல்லை, அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் ஆந்திரா குசைனால மெயின் கோர்ஸாக பிரியாணி அண்ட் நான் ட்ரை பண்ணோம். பிரியாணி வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோவா இல்லை, பட் ஸ்டார்டர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஜூஸ் ஒன்று ட்ரை பண்ணோம், அது ஓகேவாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதா இருந்துச்சுன்னா ப்ரீ புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க, அப்போ தான் ரிலாக்ஸாக சாப்பிட முடியும். ஸோ ஓவராலாக ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அல்டிமேட்டான ஸ்பாட்டுன்னு சொல்வேன். எஸ்பெஷலி கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ரிப்சிரால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.